பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல தங்கமயில் கடைக்கு கிளம்பி போறாங்க. அங்க மாணிக்கம் இருக்காரு. மாணிக்கம் இருந்துட்டு, என்னப்பா முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, மாப்பிள்ளை ஏதாச்சும் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என் வாழ்க்கையே போச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நீங்க ஈஸியா போய் சொல்லி எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டீங்க. ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் எப்படா என்னை பத்தின உண்மையை வீட்டில் சொல்லுவாரு, வீட்டில் இருக்கிறவங்களாம் என் கழுத்தை பிடிச்சி எப்படா வீட்டை விட்டு துரத்து போகிறாங்களோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு அந்த வீட்டில் நான் போய் உட்காந்துட்ருக்கேன்ப்பா. அது மட்டும் இல்லை, நீங்கள் வேற கடையிலேருந்து அடிக்கடிக்கு வேற பணத்தை வேற எடுத்துகிட்டு போகிறீங்களா, அந்த விஷயமும் வீட்டில் எப்படா சொல்ல போகிறாரோன்னு பயந்துக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு மாணிக்கம் இருந்துட்டு, என்னப்பா சொல்கிறேன், நான் எதுக்காக கடையில் இருந்து பணத்தை எடுக்க போகிறேன்? ஏன் தீபாவளிக்கு முன்னாடி 10,000 ரூபாய் பணத்தை ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாங்களே, அதை இன்னும் நீங்கள் வைக்கல தானே? அது மட்டும் இல்லை, அடிக்கடிக்கு கல்லாவில் எதுக்காக உட்கார்றீங்க? கல்லாவில் எவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லி அதில் கொஞ்சம் பணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது எங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களாப்பா? எல்லாத்தையும் உங்கள் மாப்பிள்ளை பார்த்து தான்ப்பா வச்சுருக்காரு. ஆனால் ஒரு விஷயம் என்ன பற்றின சொல்ல வந்தாருன்னா மொத்தத்தையும் போட்டு உளர போகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தோட ஜெயிலில் போய் உட்கார வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் ஒரு கேட்டோன்னு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுப்பா, கண்டிப்பாக நடக்கும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.